ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆம் தேவஜனமே, தேவனால் பிறந்திருக்கிற நாம் இதோ தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்திருக்கிற நாம் தேவனுடைய வல்லமையான, தேவனுடைய வரங்களான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் தான் உலகத்திலே முடியாது என்று சொன்ன காரியத்தை இந்த விசுவாசம் முடிய பண்ணுகிறதாய் உங்களுக்கு மாறிவிடும். அவ்வளவுதான் என்று சொன்ன உங்கள் வாழ்க்கையை ஆரம்பமே அற்பமாய் இருந்த உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் முடிவை சம்பூரணமாக்கி கொடுப்பதுதான் இந்த விசுவாசம். நாம் வேதத்திலே முதல் பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது இந்த விசுவாசம் என்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, உங்கள் சுவாசம், நீங்கள் இழுத்து விடுகிற மூச்சு விடுகிறீர்களே, இந்த சுவாசத்தை கொடுத்த தேவனை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். நாம் வணங்குகிற தேவன் இதோ விக்கிரகம் அல்ல, கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், உலகம் முடியாது என்று சொன்ன காரியத்தை நான் உனக்கு முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். நல்லதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அந்த மரியாள் என்ன செய்கிறார், இதோ இயேசுவினுடைய சிரசின் மீது ஊற்றுகிற பொழுது அவள் விசுவாசித்தார். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் அவள் பாவத்தை மன்னித்தார் அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவஜனமே, பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருதயத்தில் என்ன நினைத்தாள், தீட்டுள்ளவள், நான் இந்த இடத்திற்கு வரக்கூடாது, ஆனாலும் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுகிறேன், எனக்கு இப்பொழுதே சுகம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்தாலே கர்த்தர் நிச்சயமாய் செய்தார் அல்லவா? அது போலதான் இந்த நாட்களிலே நமக்கும் அதிசயத்தை செய்வார். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இருதயத்தில் நினைத்து அவரை பார்க்க வகை தேடின பொழுது அவன் இருதயத்திலே விசுவாசம் ஒன்று இருந்தது. தேவனை பார்த்தால் என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார் அல்லவா? இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை நோக்கி பாருங்கள். என் தேவன் இந்த சூழ்நிலையிலே மாற்ற முடியும். ஐசியூலே உங்கள் உறவினர்கள் கடந்தாலும் அவ்வளவுதான் என்று யார் என்ன சொல்லியிருந்தாலும், இதோ நாளைக்கு கோர்ட்டிலே இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இதோ நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எழுந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். கலங்காதிருங்கள், தேவன் மீது விசுவாசமாயிருங்கள், மனிதர்களை நம்பாதிருங்கள், உங்களை படைத்த தேவனை மட்டும் நம்புங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்மை விசுவாசித்து நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்து மற்றொரு நாளை எங்களுக்கு காண செய்த தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கக்கூடிய விசுவாச வரத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.